ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 14ஆம் தேதி சர்வ அமாவாசையானது வருகிறது. இந்த அமாவாசை நாளன்று நீங்க எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் பாத்தீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜூலை 14 ஆனி 30ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை தாங்க இந்த அமாவாசையானது வருகிறது. செவ்வாய்க்கிழமை இப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாளாக கூட நம்ம சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு கடவுள் வழிபாடு செய்தாலும் சரி, எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் சரி, அதை இரட்டிப்பாக உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த அமாவாசைக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு, இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த அமாவாசை நாளில் நீங்க குறிப்பாக எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிந்துக்கோங்க. இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகள் ஏற்படும். ஸோ இன்று துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அடைந்திருக்கு, என்ன மாதிரியான சம்பவங்களை நீங்க சந்திக்க போறீங்க என்பதை விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. ஸோ இந்த அமாவாசை உங்களுக்கு எப்படிப்பட்ட அமாவாசை இருக்க போகிறது என்பதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். முதல்ல அமாவாசை என்று நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது தான் உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவில்லைங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமாவாசை பற்றி தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை தவறவிட்டால் இதனால நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நிறைய கஷ்டங்கள், நிறைய சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஸோ நீங்களும் அதை செய்யாமல் இருக்காதீங்க. அமாவாசை என்று சந்திரனுடைய ஒளிக்காட்சி ஆவிகளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் ஆவிகள் அன்றைய நாள் உணவுக்கு திண்டாடுவாங்களாம். பசி தாங்க முடியாமல் ரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் தேடி வருவதாக ஐதீக ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க. அப்பொழுதுதான் நம்மை யாராவது நினைக்கிறாங்களா, நமக்கு தர்ப்பணம் படையல் செய்யறாங்களா அப்படின்னு நம்மை வீடு தேடி வந்து பார்ப்பாங்களாம். வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை என்றும் உங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாங்க. பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று உங்களால் முடிந்த அன்னத்தை நீங்கள் கொடுத்து வரலாங்க. அமாவாசை என்று பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்துல செய்வது இன்னமும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. முடியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல செய்யலாம். அதுவும் முடியாதவர்கள் நீங்கள் வீட்டில் இருந்தபடியும் செய்யலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அமாவாசை என்று தலையில எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் நீங்கள் நீராடலாம். அது கடலாக இருந்தாலும் சரி, நதியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீராடலாம். அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளித்து வரலாங்க. இப்படி தெளிப்பதால் கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயம் மறைந்து குறிப்பா தோஷங்கள் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆவிகள் மரம், செடி, கொடிகளில் அமாவாசை அன்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா அமாவாசை என்று மட்டுமே மரம், செடி, கொடிகளையோ காய்கறிகளையோ நம்ம தொடவும் கூடாது, பெரிக்கவும் கூடாது அப்படின்னு நம்மளுடைய பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டுங்க. புரட்டாசி அமாவாசையில் செய்தீங்கன்னா 12 ஆண்டுகளாக அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளினுடைய முக்கியத்துவம் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வது தான் உங்களுக்கும் நல்லது, உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே தெரிந்து கொண்டு தான் நீங்கள் செயல்படணும். ஸோ இதனைத் தொடர்ந்து துலாம் ராசி நேயர்களுக்கு முன்னோருடைய கோபத்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு என்பதை முழு விவரமாக தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. பொதுவாகவே துலாம் ராசினியர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரிடமும் சமநிலையுடன் பழகக்கூடிய இனிமையான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லியிருக்காங்க. யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பாகவே இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு இந்த நேரம், அதாவது ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய உழைப்பிற்கு பிறகு உரிய அங்கீகாரம் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மேல் அதிகாரிகளுடைய பாராட்டையும் நீங்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல தேடி வரப்போகிறது. குறிப்பாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் வேலைகள் எளிதாக முடியுங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல் கூடிய சீக்கிரம் வந்து சேரப்போகிறது அப்படிங்கிறத குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. துலாம் ராசியில தொழில் செய்யக்கூடிய நேயர்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்யக்கூடிய நேயர்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு பயன்பெறுங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய கிளைகள் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். சுய தொழில் செய்யும் பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது இருந்தால் அதன் மூலம் நல்ல லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ வியாபாரம் ரீதியாக பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு கிடையாதுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது. குடும்ப தலைவிகளுக்கு இந்த நேரம் எப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகளின் கல்வி மற்றும் வேலை தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். உறவினர்களின் வருகையால் இல்லம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. சேமிப்பு உயர தொடங்குங்க. வீட்டில் புதிய வசதிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்ப தலைவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கிறது. கலைத்துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கலைத்துறையில புகழ் அதிகரிக்கும். புதிய படங்கள், தொடர்கள் மற்றும் மேடை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ரசிகர்களின் ஆதரவு பெருகலாம். எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்க போகிறது. முக்கிய விருதுக்கான பரிந்துரை உங்களுக்கு தேடி வரும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கலாம். ஆசிரியர்களின் பாராட்டு மன உற்சாகத்தை உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து படித்தால் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியம் ரீதியா பெரிய அளவுல பாதிப்பு கிடையாதுங்க. ஸோ இந்த நேரம் துலாம் ராசினியர்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி வழிபடுவது நல்லது. வெள்ளி மலர் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி இதனால உண்டாகும். ஸோ கண்டிப்பா துலாம் ராசினியர்கள் இந்த மாதிரி விஷயத்த பின்பற்றி செயல்பட்டு பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசினியர்களுக்கு ஜூலை 14ஆம் தேதி அமாவாசையினுடைய தாக்கம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு என்பதை விரிவாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.